ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 9.2 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 8ல இருந்து. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. வால்யூம் ஆன் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸ் கூட நம்ம சேனல்ல இருக்கு. 8th கொஸ்டின்ல ஆக்சுவலா வெரிஃபை த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் a சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவங்க இங்க கொடுத்திருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் இதுவான்றது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க கொடுத்திருக்க அந்த சொல்யூஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் கரெக்டான்னு செக் பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷன்ல ஒரு y டேஷ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம y டேஷை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் போத் சைட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx அதை நம்ம y டேஷ்னு கூட எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு sin y அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் sin y அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் sin y திருப்பி இந்த y பண்ணணும். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ் ஈக்குவல் டு இங்க எக்ஸ் இருக்கு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைச்சிரும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். மறுபடியும் இங்க ஒரு y டேஷ் இருக்கு, இங்க ஒரு y டேஷ் இருக்கு. காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப இங்க 1 மட்டும் இருக்கும், இங்க பிளஸ் sin y இருக்கும். ஈக்குவல் டு 1. நமக்கு y டேஷ் வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் sin y அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த y dash வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த y டேஷ்க்கு பதிலா 1/1 பிளஸ் sin y தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா இது ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இங்க பாருங்களேன், இந்த y sin y வந்து அப்படியே இருக்கு. y sin y அப்படியே இருக்கு. பிளஸ் இங்க இருக்கிற cos y அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற x மட்டும் எடுத்துட்டு xக்கு பதிலா கிவன் ஈக்குவேஷன் என்னது y மைனஸ் cos y இருக்கு. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. y மைனஸ் cos y சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல இதை சிம்பிளிஃபை பண்ணா y வருதான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டுக்கோம். இதை சால்வ் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு பார்க்க போறோம். இதுல இங்க இருக்கிற இந்த cos y-யும் இந்த cos y-யும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க வெளியில வந்து ஒரு y டேஷ் அப்படின்ற டேர்ம் நம்ம கிட்ட இருக்கு கொஸ்டின்ல. இப்போ இதுல வந்து ஒரு y sin y-யும் ஒரு y-யும் இருக்கு. y காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள ஒரு sin y இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளஸ் 1 மட்டும் இருக்கும். இங்க வந்து y டேஷ் அப்படின்றது இருக்கும். y டேஷ்க்கு பதிலா நம்ம இங்க என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? 1/1 பிளஸ் sin y அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க y டேஷ் பக்கத்துல மல்டிபிள் தான் இருக்கு, இங்க எந்த சிம்பிளும் இல்லை. இப்போ சப்ஸ்டிட் மட்டும் பண்ணிடலாம். இதுல வந்து sin y பிளஸ் 1 இருக்கு. இந்த y டேஷ்க்கு பதிலா இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது வந்து 1/1 பிளஸ் sin y அப்படின்ற டேர்ம். ஸோ இங்க இருக்கிற 1 பிளஸ் sin y-யும் இங்க இருக்கிற sin y பிளஸ் 1 ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ ரிமைனிங் y இன்ட்டு 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ y-ன்றது ஆன்சர்ல கிடைக்குது. நம்ம இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளோட இந்த ரைட் ஹேண்ட் சைடான y வந்து நமக்கு இங்க கரெக்டா கிடைச்சிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இங்க ரீச் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்திருக்கிறதுனால வெரிஃபைட் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9லயும் அதே கொஸ்டின் தான் வெரிஃபை பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஒய் டேஷ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இங்க இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒய் டேஷை முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இங்க முதல்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். பிளஸ் இங்க y இருக்கு, y டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ் அதாவது dy by dx ன்னு வந்துரும். அடுத்து tan இன்வர்ஸ் ஆஃப் y ன்னு இருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் y யோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/1 plus y square டைரக்ட் ஃபார்முலா இது. திருப்பி இந்த y வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு y டேஷ் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இப்போ இதுல இங்க ஒரு y டேஷ் இருக்கு, இங்க ஒரு y டேஷ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு போய்க்கலாம் நம்ம. இங்க இருக்கிற இந்த பிளஸ் y டேஷ் அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும். ஸோ 1 ஈக்குவல் டு 1 அதாவது y dash by 1 plus y squared என்ற டேர்ம் மைனஸ் நம்ம கிட்ட இங்க ஒரு y dash இருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பேர் கிட்ட இருந்து y dash காமனா எடுத்துடலாம். இப்போ 1 ஈக்குவல் டு y dash பிராக்கெட்டுக்குள்ள இங்க ஒரு 1/1 plus y squared-ம் மைனஸ் 1/1 மட்டும் இருந்திருக்கும். ஏன்னா இந்த y dash நம்ம வெளியில எடுத்தாச்சு. ஸோ இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 1 ஈக்குவல் டு y dash மல்டிபிள் பை இங்க 1 into 1 1 மைனஸ் 1 பிளஸ் y ஸ்கொயர்டு 1 மல்டிபிள் பண்ணும்போது ஆக்சுவலா இது வந்து மைனஸ் 1 டைம்ஸ் வரும். இப்போ மைனஸ் 1 மைனஸ் y ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடலாம். அதாவது மைனஸ் 1 இன்ட்டு 1 பிளஸ் y ஸ்கொயர்டு மைனஸ் 1 உள்ள போகும்போது ரெண்டுமே மைனஸ் ஆயிடும். டினாமினேட்டர்ல 1 பிளஸ் y ஸ்கொயர்டு இருந்திருக்கும். இந்த பிளஸ் 1 இந்த மைனஸ் 1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நமக்கு வந்து y டேஷோட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது y டேஷ் மல்டிபிள் பை மேல ஒரு மைனஸ் y ஸ்கொயர்டும் கீழே ஒரு 1 பிளஸ் y ஸ்கொயர்டுன்ற டேர்மும் இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அந்த பக்கம் போனா முதல்ல மல்டிப்ளை ஆயிடும். ஸோ 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்றத எழுதிடலாம். ஸோ இங்க நம்ம கிட்ட மைனஸ் ஒரு ஒய் ஸ்கொயர்டும் ஒரு ஒய் டேஷும் இருக்கு. இந்த நெகட்டிவ் டேர்ம் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும்.
அப்போ y ஸ்கொயர்ட் y டேஷ் பிளஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு பிளஸ் y ஸ்கொயர்டும் ஒரு பிளஸ் 1ம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். இதுதான் நம்ம கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க பாருங்க. இது இப்படியே சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இங்க இருந்து நான் y டேஷை கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம 10 பார்க்கலாம். y is equal to root of a squared minus x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல x ஓட வேல்யூ வந்து belongs to minus a2 plus a. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா minus a2 plus a அப்படின்ற இன்டர்வல்குள்ள வரும்போது அது வந்து a விட சின்னதா இருக்கும். அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வர்றது வந்து நமக்கு அவாய்ட் ஆயிடும். அதனால அது கொடுத்துருக்காங்க. மொரோவர் நம்ம அதை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண போறது இல்லை. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க y is equal to root of a squared minus x squared ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். நம்ம அதை ஒய் டேஷ்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் பார்க்க ரூட் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கு. யூஸ்வலாக பேசிக்காக ரூட் எக்ஸை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1/2 டைம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரூட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அப்புறம் உள்ள இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? ஏ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். அதை நம்ம எழுத வேண்டாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2x அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். அதை நம்ம டெஃபினட்டாக எழுதணும். இது வந்து மல்டிபிள்ல தான் இருக்கு. இந்த 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதான் நம்மளோட ரிமைனிங் டேர்ம். இப்போ y dash equal to -x divided by இங்க கீழே வந்து root of a squared minus x squared இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு கூட எழுதிக்கலாம்னா y-ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா அதான் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல y-ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. root of a squared minus x squared நம்மளால y-ன்னு எழுதிக்க முடியும். இந்த டிவைட்ல இருக்க y அந்த பக்கம் தான் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்போ y into y dash equal to -x. -x அந்த பக்கம் எடுத்தா +x ஆயிடும். அப்போ x plus y y dash equal to 0ன்னு கிடைக்குது. கொஸ்டின்ல அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. x plus y dy by dx தான் நம்ம y dash அப்படின்னு சொல்றோம். equal to 0 கரெக்டா ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல 11th கொஸ்டின் பாருங்க. The number of arbitrary constant in a general solution in a differential equation of 4th order அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th ஆர்டர் இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, எப்பவுமே நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஆர்டருக்கு 2, தேர்ட் ஆர்டருக்கு 3. அதே மாதிரி 4th ஆர்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4ன்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன் டி ஆப்ஷன்ல இருக்கு. 12th கொஸ்டின்ல த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் சொல்யூஷனுக்கும் பர்டிகுலர் சொல்யூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் சொல்யூஷன்றது ஜெனரல் சொல்யூஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த சி வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ல ஹிண்ட் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு கர்வா இருந்தால் அதோட பாசிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சு அதை எழுதினாதான் அதை நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்டே இருக்காது. அது என்ன ஆர்டரா இருந்தாலும் பர்டிகுலர் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. ஸோ 0ன்றது தான் நம்மளோட சரியான ஆன்சர். ஜெனரல் சொல்யூஷனா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டும் ஆர்டரும் சேம். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்கும்போது அதுல வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா 0ன்னு எழுதணும். இந்த 2 கொஸ்டின் ஆக்சுவலா நம்ம அடுத்த படிக்க போற எக்ஸசைஸோட வர வேண்டியது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.